உழைக்கும் தொழிலாளர்களே, என் உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமே, பணம் பதவி இதையெல்லாம் பயன்படுத்தியும் அவன் புகழ அழிக்கவே முடியலையே மாவட்டா. எங்க எஜமா ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து கை சிவந்தவர் மட்டுமல்ல, கருணையை காட்டி காட்டி மனசும் சிவந்த பொன்மன செம்மலையா அவரு. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. எஜமா என்னை காப்பாத்துங்க எஜமா. அவ மானத்தை காப்பாத்துறதுக்கு நீ என்ன அவ புருஷனா? இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ, என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி, என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. ஒரு பெண் அந்த கொலையை செய்திருக்க. இந்த கொலையை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? இவர்தான் எங்க பாஸ், டாப் மோஸ்ட் இன் தி வேர்ல்ட், பிசினஸ் மேக்னட், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மல்டி மில்லியனர். நேம் இஸ் MG Red. எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், பொன் வண்ணம் தேன் சிந்தும் மலக்காவியம். அம்மா, நான் உங்க மகன் மட்டுமில்ல, சட்டத்தின் கடமை நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரியும் கூட. அவர் பாடியே புல்லட் ப்ரூஃப், துப்பாக்கியே அவர்கிட்ட தோத்துருக்கு. தோட்டாவுக்கு டாடா காமிச்சவர் தான் எங்க பாஸ். வணக்கம். சத்யாமு சார்பாக எங்களது மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு இதயக்கனி. இது புரட்சி தலைவரின் மிகப்பெரிய மைல்கல். அது இப்போ 4K வடிவத்தில் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டோட ஜூலை 4ஆம் தேதி வெளியிட ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பெருமையுடன் வழங்குகிறோம். இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்தாலும் ஒரு புரட்சி தலைவருக்கு வித்தியாசமான ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் எடுத்த படம். அது அப்போ எப்படி மக்களை ஈர்த்ததோ அதே போல் இப்போ பார்க்கும்போதும் அதே இன்ட்ரெஸ்டோட இருக்கு. இதை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நான் சின்ன பையனாக இருந்தபோது நான் தான் இந்த படத்துக்கு கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணேன். அந்த ஞாபகங்கள் இப்போவும் மனசில் நிறைஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய படமாக வெற்றி வந்து அதோட வெற்றி விழாவையும் பார்த்துருக்கேன். இப்போ அது திருப்பி 50 வருஷம் கழிச்சு புது பொலிவோடு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சில சமயங்களில் தான் நான் சந்திச்சிருக்கேன். அவர்கிட்ட என்ன கவர்ந்தது, அவர் அப்பா மேலே வச்சிருந்த அன்பும் மரியாதையும் என் முன்னால் எனக்கு மூலியமாக அது தெரிய வந்தது. அப்பா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என் கையை பிடிச்சி குலுக்கி அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் he was always a very warm person. அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டு இருந்தார். அந்த மரியாதை என் மூலியமாக அப்போ வெளியே வந்தது. அது எனக்கு எப்பவுமே அது ஒரு நெகிழ்வோட நினச்சி பார்ப்பேன். அவங்க பண்ண பெரிய ஒர்க், புரட்சி தலைவராகவும் சரி ஐயா ஆரம்பி அவர்களும் இணைந்து இந்த மாதிரி படைப்புகளை படைச்சதுக்கு நம்ம we should thank them and thank God. இந்த இதயக்கனி படத்தை வெளிவர்றதுக்கு உறுதுணையாகவும் முயற்சிகளும் எடுத்து வர்ற உலக எம்ஜிஆர் பேரவை,
அவரோட ராஜு அவர்களுக்கும், ஆல்பர்ட் தியேட்டர் மேலாளர் திரு மாரியப்பன் அவர்களுக்கும், இந்த படத்துல கடினமாக உழைத்து இத 4K வடிவத்தில் கொண்டு வந்த திரு ராமு அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போல எல்லா படங்களும் தமிழ் சத்யா மூவிஸ் சார்பாக விரைவில் வெளிவரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.